ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லவ் இன் த ஏரோட எபிசோட் 9ன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்பெஷல் எபிசோட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தாய் சீரிஸ் பார்த்த வரைக்கும் எபிசோடோட அந்த க்ளோஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் எபிசோடோட. அதுக்கப்புறம் வந்தது ஸ்பெஷல் எபிசோடுன்னு தான் நம்ம பார்த்துருப்போம். அது இதில் எபிசோட் மாதிரி கண்டினியூவாக அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ லவ் இன் த ஏரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம ரெய் தான் காட்டுறாங்க. ரெய் உட்காந்து காரில் ஸ்டெப்னி மாட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கு அப்படியே நம்ம அராஷி கூட நடந்த எல்லாமே கண்ணு முன்னாடி வருது. அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த அராஷியை மீட் பண்ண வரைக்கும் 2 பேரும் ஒன்றா இருந்த வரைக்கும் எல்லா சீன்ஸும் அவனுக்கு தோணுது. ஃபஸ்ட்டு கார் ரிப்பேர் பண்ண வந்தப்போ அவனோட ஃபேஸை பார்த்து ரொம்ப க்யூட்டாக இருக்கான், அழகாக இருக்கான்னு நினச்சது. அதுக்கப்புறம் அவன் மேலே இவனுக்கு லவ் வந்தது. 2 பேரும் இந்த சண்டை போட்டே தானே ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அந்த க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாமே அவனுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அராஷியை பற்றி திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். 2 பேரோட இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டே இருக்க, அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல. ஐயோ, நான் இதை பற்றி நினைக்கவே கூடாது, நான் டென்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஃபூமா கூட நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக அவன் கண்ணு முன்னாடி வருது. ஃபஸ்ட்டு ஃபூமா இவனை சேவ் பண்ணது. அதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில வந்து அந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே இவன் கண்ணு முன்னாடி வருது. ஃபஸ்ட்டு அவன் கூட பிடிக்காமல் இன்டிமேட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபூமா இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினது, இவனுக்குள்ளே லவ் வர வச்சது. ஸோ கடைசியாக 2 பேரும் ஒன்றா அவங்களுக்குள்ளே இருக்க லவ் அப்படியே சொல்லிக்கிட்டாங்கல்ல, அந்த சீன் வரைக்கும் எமோஷ்னலான சீன்ஸ் எல்லாமே அப்படியே ஃபூமாவை பற்றி கைக்கு அப்படியே ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. கையும் ஃபூமாவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல. இல்லை நானும் அதை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ரெய் வந்து கைக்கிட்ட, நான் காரை ரெடி பண்ணிட்டேன்டா, வா சூப்பர்டா, நிறையா கற்றுக்கிட்ட, இதெல்லாம் அராஷிக்கிட்ட இருந்து தாண்டா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அவனோட ஃபேஸே மாறிடுச்சு. அராஷியை பற்றி நினைக்கவே கூடாதுன்னா தான் திரும்ப அவனை பற்றியே ஞாபகம் வருது. சரிடா, அப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாமா? மவுண்டைன் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும்னு ஃபூமாசன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி ஃபூமாவை பற்றி பேசுகிறான். ஸோ இல்லை, நானும் அவனை மறக்கணும், நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம், என்னன்னாலும் அவங்கள பற்றி தான் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். சரிடா, இப்போ இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது, ஓகேவா? ஆமாடா, யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லி ரெய் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் நம்மளோட மண்டையிலேருந்து அவங்கள தூக்கி போட்டாச்சு, ஏன்னா நம்ம கோமா இருக்கோன்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா கத்துறானுங்க. அப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஃப்ரைடே, அதாவது நம்ம ரெய் வந்து அவனோட சீனியர் பையன் ஒருத்தர் பண்ண அவன் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க 2 பேரும். லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்டா, வெக்கப்படக்கூடாது, நிறைய கற்றுக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சீனியர் சொல்ல, என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சென்பாய்கிட்டேயே போயிடுச்சு, ஸோ இப்படியே போயிட்டுருக்கு, விடுங்க அப்படின்னு சொல்ல, டே இருடா, என்னை பற்றி தப்பாக சொல்கிறியா, அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சுற்றி துரத்திட்டே வர அவனும் ஒரு மரத்தை சுற்றி ஓடிட்டே இருக்கான். மரத்தை சுற்றி போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது, அதில் கால் பட்டு அப்படியே அது கீழே விழுந்துச்சு. அது ஒரு சின்ன கல் மாதிரி இருக்குது ஆக்சுவலி அவனுக்கு பார்க்குறக்கு. பட் அது வந்து ஒரு சாமி மாதிரி போல், அவங்க ஜப்பனீஸ்க்கு ஃபாக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சுச்சோ, ஃபாக்ஸ் கார்டு கீழே தள்ளி விட்ட, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுடான்னு சொல்லி சீனியர் சொல்கிறான். ஐயோ, எனக்கு பயமாக இருக்கே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரெய் கேட்க, போதும் நீ கண்டிப்பாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்ப, அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான். ரெய்க்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஐயோ, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்து போய் அதை எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்கான். சேம் டைம் கை ரோட்டில் நடந்து வச்சுருக்கும்போது குட்டி கல் இருக்குது, எட்டி ஒரு உதை விட அங்கே இருக்கிற இன்னொரு அந்த சாமி மாதிரி இருக்குது, அதில் பட்டு அது கீழே விழுந்துருச்சு. அவங்களோட காடு போல், கண்டிப்பாக ஏதோ ஒன்று சுற்றி அமானுஷம் நடக்க போகுதுன்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு சாமியார் மாதிரி இருக்காரு சொல்லிட்டு போகிறாரு. இல்லை, நான் வேணும்னு எதுவும் பண்ணல, நீ தெரியாமல் பண்ணாலும் ரொம்ப லேட்டு, போ, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சுற்றி நடக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போக கைக்கத்தை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. அச்சுச்சோ, இவர் என்ன இப்படி பயப்பட வச்சுட்டு போகிறாரு, நான் வேணும்னு எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி பயந்து போய் அவனும் அதை பார்த்துட்டே இருக்கான். ஸோ அடுத்தது ரை 2 பேரும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டாச்சு ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைடா, நான் தான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன். என்னாச்சு, ஏன் நீயும் ரொம்ப நேரம் இப்படி தான் உட்காந்துருக்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாம், அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் முதல்ல உண்மையை சொல்லணும், ஓகேவான்னு சொல்லி அங்கே இருக்க சாப்பாடு அப்படியே எடுத்து சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு விளையாடுறாங்க. ஃபூமா கூட என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லை, உண்மையை சொல்கிறா, என்னடா பிரச்சனைன்னு கை கேட்குறான். ஒன்றும் இல்லை, கை யூஸ்வலாக கைண்டான பர்சன், அவன் யாரையும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டான், ஃபூமா ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அவன் இப்படி இருப்பான், உண்மையை சொல்லு, என்ன நடந்தது அப்படின்னு ரெய் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஆனால் உண்மையாகவே நான் கைண்டாடா. ஆமாடா, நீ ரொம்ப கைண்ட் பர்சன் தெரியுமான்னு சொல்ல, ஃபூமா ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்கிற மாதிரி கை அப்படியே அப்செட்டாக உட்காந்துருக்கான். நீ கரெக்டாக தான்டா சொல்கிற, நான் சொல்கிறத முதல்ல கேளுடா அப்படின்னு சொல்ல, என்னது சொல்லு, நான் கேட்குறேன்.
அப்படின்னு ரெய் சொல்கிறான். ஆனால் ஒன்று, நீயும் பார்க்கறக்கு ஒரு மாதிரி இருக்க, ஏதோ கஷ்டத்தில் இருக்கன்னு தெரியுது, சொல்லுடான்னு சொல்ல. வேணாண்டா, அது நினச்சாவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்போ நீ ஃபஸ்ட்டு சொல்லு, அதுக்கப்புறம் சொல்கிறேன். இல்லைடா நீ ஃபஸ்ட்டு சொல்கிறா. நீ தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், சொல்லுடா அப்படின்னு சொல்ல. 2 பேரும் ராக் பேப்பர் சிசர் விளையாடுறாங்க. இதில் யார் தோக்குறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்ல. கடைசியில் பார்த்தா யாரும் தோக்குற மாதிரி தெரியல. அப்புறம் பார்த்தா நம்ம ரெய் பையன் தோத்துட்டான். ஸோ அவன் தான் சொல்லணும். என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் நான் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருந்தேன். அங்கே ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அராஷி கிட்டே கேட்குறான். ஆமாம், அந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்களான்னு. எந்த கான்டெஸ்ட்டு? அதான் நம்மளோட அந்த ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் போட்டு ஒரு கான்டெஸ்ட் நடக்க போதில்ல, அதுதான் ஃபேஷன் கான்டெஸ்ட். அதில் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜாப்பனீஸ் காஸ்டியூம் போட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும், கலந்துக்குங்களேன் அப்படிங்கிற மாதிரி ரெய் சொல்கிறான் அங்கே அராஷி கிட்ட. நான் கலந்துக்கிற மாதிரி ஐடியா இல்லை. அராஷி, நீங்கள் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க, ப்ளீஸ் அந்த கான்டெக்ட்ஸ்க்கு போங்களே அப்படின்னு சொல்ல. போதும் நீ பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அராஷி ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க. அப்புறம் நான் ஒன்று யோசிச்சுட்ருக்கேன், என்கிட்ட எதுவும் பேச வேணாம், நான் சொல்கிறதா கேட்கலையேங்கிற மாதிரி இவன் கேம் விளாண்டுட்டே இருக்கான். அராஷி ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க, உனக்கு கேம் போர் அடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை, எனக்கு டைம் போர் அடிக்குது, அதனால தான். சரி ஒன்று பண்ணு, நீ இவ்வளோ ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தா உனக்கு போர் அடிக்கும்ல? போர் அடிக்காது, உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க, வெளியே போய் சாப்பிட்லாம். ஏண்டா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா? என்னை பாருடா, நான் தான் உனக்கு கேமை விட முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அராஷி கூப்பிட. நீ கேமில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுற, என்னை பார்த்துட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல, அப்போ தான் உன்னை சாப்பிட கூட்டிகிட்டு போவேன், அப்போ தான் நீ என்னை பார்த்துட்டே இருக்கும்போது ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கணும்னு எனக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரி அராஷி சொல்ல. ஐ திங்க், நான் நினைக்கிறேன் நீங்கள் முதல்ல ஒர்க்கை முடிங்க, அதுக்கப்புறம் நான் அராஷியை பார்த்துட்டே இருக்கிறத விட கேம் விளையாடுறது ஈஸியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக, நீ என்னை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அராஷி சொல்ல. அதெல்லாம் வேணாம், நீ என்னை பார்த்தா நான் சீக்கிரம் ஒர்க் பண்ணிடுவேன், ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்ல. அவன் கேட்குற மாதிரி தெரியல. சரிடா, அதுக்கப்புறம் என்ன நினச்சி? இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அராஷி என்கிட்ட இந்த மாதிரி பேசினதே இல்லை தெரியுமா, ஆனால் அராஷி என்கிட்ட இப்படி பேசிகிட்டே இருக்காங்க. உனக்கு அராஷி மேலே கோவம் வந்துருச்சா? ஆமாம், சரி கை, நீ எதுக்கு அப்செட்டாக இருக்க, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒரு பெரிய கதைங்கிற மாதிரி கை அப்படியே ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக ஃபோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, கை அதை உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் டைரக்டர் மாதிரி பக்கத்தில் போய் ஸ்லோ மோஷனில் ஃபுமாவை பார்த்துட்டே இருக்காங்க. கை, எதுக்குடா என்னை இப்படி பார்த்துட்டே இருக்கான்னு சொல்ல. இல்லை, நீங்கள் ஜாப்பனீஸ் அவுட்ஃபிட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸோ நீங்கள் காம்படிஷனில் கலந்துக்கணும்னு சொல்ல. நான்லாம் அந்த காம்படிஷனுக்கு போகவே மாட்டேன். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் போகணும்னு நான் ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் போயிட்டு வாங்க. நான் போக மாட்டேன், எனக்கு அது பிடிக்கல. போனால் நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கை சொல்கிறான். எனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் நான் இந்த டைம் போகலை அப்படிங்கிற மாதிரி ஃபூமா சொல்கிறான். ப்ளீஸ் வேணான்னு சொல்ல, விட்டுரு, என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத, ப்ளீஸ் கம்பல் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஃபூமா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க. இதை பார்க்கும்போது கைக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்கிறான். ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருக்க. என்னாச்சு இவனுக்கு, இவனை எப்படியாவது மூட மாற்றணுமேங்கிற மாதிரி ஃபூமா எந்திரிச்சு வந்து நின்று ஷர்ட்டெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு சார் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு எதுக்கு இந்த ஒர்க் அவுட்டிங் இங்கே, அதுவும் ஒர்க் பண்ணுற டைமில், ஏன் இங்கே பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஃபூமா கேட்குறான். இல்லை, அது ஏன் முன்னாடி எதுக்கு பண்ணணும், யூஸ்வலாக யாரும் இல்லாதப்போ தான் எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, யாராவது இருக்கும்போது இப்படி ஒர்க் அவுட் பண்ணால் அதனால் என்ன, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் நல்லா தானே இருக்குது, பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி ஃபூமா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்க. சரி நீ வரியா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல. சரி அப்போ உட்காந்து என்னை பார்த்துட்டே இரு சரியா அப்படின்னு சொல்ல. சரி இதில் என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரை கேட்குறான். அது உண்மையாகவே ஃபூமா ரொம்ப அழகு தான், ஆனால் அதுதான் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே கத்திகிட்டே இருக்கான் கை. ஸோ இதனால் நீ கோவமாக இருக்கியா? இதனால் மட்டும் இல்லை, சரி நீ சொல்லு, அதுக்கப்புறம் முன்னாடி அராஷி ஒர்க் அவுட் பண்ணால் உனக்கு எப்படி தோணும்? அதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. போடா, இப்படிலாம் கேட்காதுடா. ஃபூமா எப்படி இருந்தாங்க? ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சீரியஸாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தாங்களா? பேசாமல் இரு, இப்படிலாம் கேட்காது, எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறான் நம்ம ரை. அதாவது ரொம்ப பிஸியாக கேம் விளாண்டுருக்க, அராஷி லேப்டாப்பை மூடி வச்சுட்டு அவன் பக்கத்தில் க்ளோஸாக போகிறான். இங்கே பாரு, நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு, என்ன நடந்தாலும் சரி நீ கேம் தான் விளையாடுவேன்னு. ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கேம் விளையாண்டுட்டு இருக்கான். இவன் அவனை கேம் விளையாட விடுற மாதிரி தெரியல. நீ கேம் விளையாடு, நான் ஒன்றை விளையாடுறேங்கிற மாதிரி சார் அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிகிட்ருக்க. அதெல்லாம் பார்க்கும்போது டென்ஷன் ஆகிடுச்சு. உடனே ரை சொல்கிறான், நான் செத்து போயிடுவேன்னு பேசாமல் விட்டுருங்க அப்படின்னு. செத்து போயிடுவேன்னு சொன்னது கேமில் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான். வேணாம் ப்ளீஸ்னு சொல்லி ரெய் எவ்வளோ சொன்னாலும் அதை அராஷி கேட்குற மாதிரி இல்லை. நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கான்னு சொல்லி சார் அப்படியே ஆரம்பிக்க, அப்போ கேமு அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம்
அப்புறம் கிஸ் பண்ணலான்னு போக, ஹலோ நீ என்ன சொன்ன, கேம் தான் விளையாடுவேன்னு சொன்னேன், ஸோ கேமை விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஓவராக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா இப்படிலாம் பண்ணால் நான் எங்கடா கேம் விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி சார் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டாரு. ரெய் அப்படியே அவன் பக்கத்தில் க்ளோஸாக போக இவன் உடனே ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ என்ன சொன்ன, கேம் விளையாடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணேன், ஸோ நீ கேம் தான் விளையாடணும், நான் என்ன பண்ணாலும் அதை பற்றி நீ கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்ல, இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணுறான். பட் இவன் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அராசி அவனை விடுற மாதிரி தெரியல. நீ கேம் விளையாடுன்னு ஃபோனை தூக்கி கையில் கொடுத்துட்டு இவன் பாட்டுக்கு இவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதனால சார் அப்செட் ஆனாரா அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒரு வழியாக அங்கே 2 பேருக்கு இடையில மேட்ரு ஒன்றும் முடியலை. கைக்கிட்ட சொல்லிவிட்டு அது ரொம்ப கொடுமைடா, சரியான டென்ஷனாக இருந்தது தெரியுமா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, கேம் விளையாடுறதா என்னென்னு புரியல, அப்செட் ஆகிட்டேன்னு சொல்ல, ஓ புரியுது, இப்போ நீ என்ன ஆரம்பிக்கிறேன்னு, உன் கேமை பற்றி பேசுகிறியா இல்லை வேறு ஏதாவது பேசுகிறியான்னு சொல்ல, பேசாமல் இருடா, நீ வேறு காமெடி பண்ணிகிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. பரவாயில்ல விடு, அதுக்கப்புறம் என்னோட அந்த மேட்டரை சொல்கிறேன், நான் ரொம்ப யங்காக இருக்கனால எல்லோரும் என்னை புள்ளி பண்ணிகிட்டே இருக்காங்க தெரியுமான்னு சொல்ல, என்னடா நடந்தது சொல்கிறா, உன் கதையை அடுத்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல, அடுத்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஃபோமா அப்படியே அங்கே வரான். என்ன அப்படின்னு சொல்லி கை கேட்க, எனக்கு ரொம்ப வெட்டாயிடுச்சு தொடக்கணும்னு சொல்ல, அப்படியா போய் தொடங்க, அது எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்கன்னு சொல்ல, அது நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். எதுக்குடா என்ன கூப்பிட்றான்னு ஒன்றும் புரியல. டக்குன்னு எஞ்சி அவன் நிற்க, இவன் சும்மா இல்லாமல் அவனை அப்படியே டேபிளில் சாய்ச்சி நிற்க வச்சு டக்குன்னு ஹக் பண்ணிட்டான். என்ன எதுக்கு ஹக் பண்ணுறேங்கிற மாதிரி கை கேட்க, எனக்கு ரொம்ப வெட்டாக இருக்குல்ல, ஸோ அதனால் உன்னை ஹக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் என்னது போங்க அந்த பக்கம் டர்ட்டியாக இருக்குது பாருங்கன்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டான். அப்போ என்ன டர்ட்டின்னு சொல்கிறியா நீ, ஆமாம் அப்புறம் டர்ட்டி இல்லையா இது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, உனக்கு எனக்கு வெட் ஹேராக பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னில, ஸோ அது இதெல்லாம் நான் மீன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுது டர்ட்டியாக இருக்கா இல்லை அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை உனக்கு பிடிக்காமல் இருக்கா, உனக்கு பிடிக்கலன்னு நீயே ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கையை அவன் ஹக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஹக்கிங் மூமெண்ட்டு கொஞ்சம் டீப்பாக போக அப்படியே கையோட மூமெண்ட் எல்லாம் மாறுது. அவனோட ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அவனை ஹக் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஹக்கிங் மூமெண்ட் போக கடைசியில் பல்பு கொடுத்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பூமா அப்படியே ஓடி போயிட்டான். அப்புறம் கை சொல்கிறான், நாளைக்கு பீச் ட்ரிப்புக்காக பிளான் பண்ணியிருக்கோன்னு. ரெய்யே சொல்கிறான், டே நாங்களும் பீச் ட்ரிப் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோன்னு. வாவ் சூப்பர் இல்லை, அப்போ நாளைக்கு நம்ம 2 பேரும் டேட்க்கு பீச்சுக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தா அங்கே நம்ம சார், அதாவது அராஷியை தான் காட்டுறாங்க. அராஷி அந்த ஜாப்பனீஸ் காஸ்டியூம் போட்டு ஒரு பொண்ணு கூட நின்று பேசிகிட்டு இருக்க, இதை தள்ளி நின்று அங்கே அப்படியே பார்த்துட்ருக்கா நம்ம ரெய் பையன். பார்க்கவும் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே அராஷி ஆப்போசிட்டில் இருக்க அந்த பொண்ணோட கையை பிடிச்சி பேசுகிறத பார்த்து இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. கோவிச்சிட்டு வேகமாக ஐயோ என்னை சீட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு அந்த பக்கம் போக, இவன் போகிறத அப்படியே அங்கே பார்த்துட்டே இருக்கிறாரு நம்ம சார். ஆனால் அதை இவன் கவனிக்கல. சேம் டைம் அடுத்து கை அப்படி நடந்து வர, ஃபோமாவும் ஜாப்பனீஸ் காஸ்டியூம் போட்டுட்டு அப்படியே பொம்மையோட திரும்பி பார்த்துட்ருக்கான். நான் ஆசைப்பட்டு கேட்டதுக்காக அந்த காஸ்டியூம் போட்டார், ரொம்ப க்யூட்டுன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்து நின்று பார்க்குறா. காஸ்டியூம் நல்லா தான் இருக்குது, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல, எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு காது கிட்ட போய் சொல்ல, இது எல்லாத்தையுமே கை பார்க்குறான். கைக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அங்கேருந்து வேகமாக அவனும் அந்த பக்கம் ஓடி போக, இதையும் பூமா பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாள் பூமா கண்டினியூவாக கைக்கு கால் பண்ண ஃபோனை எடுக்கவே இல்லை. கை எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா, ரெய்யும் நேற்று நான் பார்க்கவே இல்லை, எங்கே போனாங்கன்னு தெரியல, ஸோ இன்றைக்கி நாங்கள் டேட்காக பீச் போகலான்னு பிளான் பண்ணோம். நானும் பிளான் பண்ணியிருந்தேன், எங்களோட டேட்டிங்கும் பீச் தான், ஆனால் காண்டாக்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபோமா சொல்கிறான். எங்கே போனாங்கன்னு தெரியலையேன்னு சொல்ல, அராஷி கை ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கா, இரு என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லி பார்க்க, திடீர்னு பார்த்தா ட்ரிப்பு கேன்சல்னு சொல்லியிருக்காண்டா, ஒன்றும் புரியலேன்னு சொல்ல, அடுத்து அராஷிக்கும் மெசேஜ் வருது, என்னோட டேட்டும் கேன்சல்னு சொல்லி ரெய் சொல்லியிருக்கான், ஏன் திடீர்னு கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் புரியலேன்னு சொல்லி 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கும் ஒன்றும் புரியல, சரி விடு, எப்படியோ 2 பேரும் சேஃபாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அராஷி சொல்ல, சரி ஓகே பார்த்ததுக்கப்புறம் நம்ம எதுவும் பேசிக்கலாம், சரி இப்போ அவங்க எங்கே தான் இருப்பாங்க அதான் தெரியல, வேணா ஒன்று பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, புதுசாக ஏதோ ரிசர்வ் பண்ணியிருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி பூமா ஏதோ பார்க்குறான். என்னென்னு பாருடா, 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் காரில் கிளம்புறாங்க. அவங்கள கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு காரில் அப்படி கிளம்ப, அடுத்து நம்ம கை ரெய் 2 பேரும் ஒரு ரெசார்ட்க்கு வந்துட்டுருக்கு. கை உன்னை போய் சீட் பண்ணிட்டாங்க பார்த்தியா, அவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் நீ மன்னிக்கவே கூடாது, வா நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கணும், எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக இருக்கலாவா அப்படின்னு சொல்லி 2 பேரும் போக,
இருக்காங்க. திடீர்னு பையு ஸ்கையும் ரைனும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்கே நம்ம பிரபாயும் நம்ம பையும் நிற்கிறாங்க. 2 பேரையும் பார்த்துட்டு எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டீங்களான்னு இவங்க 2 பேரும் கேட்க, என்னது இவன் பேர் ரே என் பேர் கைன்னு சொல்ல ஹாய் அப்படின்னு சொல்லி நம்ம பிரபாய் சார் தான் கூப்பிட்றாரு. அப்படியே பையு கண்ணிலேயே ஒரு ஹாய்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி நின்று பேசுகிறானுங்க. என்ன நடக்குது? இவங்க 2 பேரும் என்னமோ பேசுகிறாங்களே, நம்மளை பற்றியா பேசியிருப்பாங்க தெரியல. நம்மளை மாதிரியே தான் அவங்களும் இருக்காங்க, என்னன்னு புரியல. முதல்ல இது எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியலையே. ஆனால் இவங்க 2 பேரும் யாராக இருக்கும்? ஒரு வேளை நம்ம ஃபன் பண்ணுறக்கான கேட்வேவாக இருக்குமா? ஆமாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கதை. கரெக்டாக பிரபாய் அப்புறம் நம்ம பையு க்யூட்டான ஒரு ஸ்மைலோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. ஃபைனல் சீன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. பையுவை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, இன்னும் அப்படியே இருக்காங்க க்யூட்டாக. சரி, ஓகே, அதோடு இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடில் இது கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.